பேசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவோட கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சில இமேஜஸ் காட்டுறேன். அந்த இமேஜஸோட கம்பாரிசன் பாருங்க. ஆந்திராவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் இப்படி இருக்க வேண்டியது இப்ப இப்படி இருக்கு. ஆந்திராவுடைய லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் இப்படி இருக்க வேண்டியது இப்ப இப்படி இருக்கு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்படி இருக்க வேண்டியவங்க இப்ப இப்படி இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரெண்டு பேரோட ஈகோ. வெறும் ஈகோ கிளாஷ் தான். இந்தியாவிலேயே ஃபெயிலியர் பிளான், ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆந்திராவுடைய கேபிட்டலான அமராவதி பிளானை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாயிரத்தி 14 தான் தெலுங்கானா தனி ஸ்டேட்டாவும் ஆந்திரா தனி ஸ்டேட்டாவும் செப்பரேட் ஆகி வராங்க. அது வரைக்கும் ஆந்திராவுடைய கேபிட்டலா இருந்தது ஹைதராபாத் தான். தெலுங்கானாவோட கேபிட்டலும் ஹைதராபாத் தான். இது ரெண்டும் செப்பரேட் ஆகும்போது ஆந்திராவோட கேபிட்டலா எதை வைக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகும்போது நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஆந்திராவோட கேபிட்டலாவும் ஹைதராபாத்தே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சு எந்த சிட்டியை நீங்க உங்க கேபிட்டல் ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த சிட்டியை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அப்போ ஆட்சியில இருந்த சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல வேண்டாம், எங்களுக்குன்னு ஒரு கேபிட்டலை நாங்களே உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமராவதியை ஆந்திராவோட கேபிட்டலா சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணி அமராவதியை ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் சிட்டி ஆக்கலாம். இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் சிட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு சிட்டியும் இருக்கக்கூடாத அளவுக்கு பல பிளான்ஸ் எல்லாம் போடுறாரு. பிளான்ஸ் போட்டதோட மட்டும் இல்லாம பல உலக நாடுகள், சர்வதேச நாடுகளை உள்ள கொண்டு வராரு. அந்த கட்டிடங்களை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய அடுத்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கும் பல கண்ட்ரீஸ்ட பேசுறாரு. அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் தானா உள்ள வராங்க. உள்ள வந்து அந்த ப்ராஜெக்டையும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தான் ஆரம்பத்துல பூஜை எல்லாம் பண்ணி அடிகள் நாட்டு விழாவை நட்டு வைக்கிறாங்க. அதன் பிறகு ஆட்சி மாறுது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பிளானை பார்த்துட்டு இது ஒரு ஃபெயிலியர் பிளான், இதை பண்ணோம்னா பணம் மட்டும் இல்ல எல்லாமே நஷ்டமாகும், நம்ம நாட்டுக்கு பொருளாதாரத்தை பின்னு கொண்டு போகும், பெரிய செலவு இழுத்து விடும், அதனால இந்த பிளான் வேண்டாம், நான் இதோட பயங்கரமா ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால 3 கேபிட்டலை உருவாக்க போறேன் அப்படின்றாரு. அந்த 3 கேபிட்டல் எங்கெங்க இருக்க போகுது அப்படின்னா, ஒன்னு வந்து அமராவதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா இருக்க போது, விசாகப்பட்டினம் லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டலா இருக்க போது, கர்னல் ஜுடிஷியல் கேபிட்டலா இருக்க போது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு அது ரொம்பவும் ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு வேலை விஷயமா இங்க வராங்க, எதுக்கோ தலைநகரத்துக்கு வராங்க அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவாங்க. இப்போ இங்க ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இங்க இப்போ 3மே பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இந்த நேர்கோட்டில் இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய அந்த 3 கேபிட்டலுமே இங்கிருந்து ஒவ்வொன்றுக்கு ஆக்சஸ் பண்றது கஷ்டம். இப்போ படிச்சவங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ பாமர மக்கள் அதை ஆக்சஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் இப்படின்ற ஒரு கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஸ்டேட்ல 5 கேபிட்டல் இருக்கு, அப்படி இருக்கும்போது ஆந்திரால 3 கேபிட்டல் ஏன் இருக்கக்கூடாது, நான் உலக தரத்துக்கு ஆந்திராவை நகர்த்தணும்னு பாக்குறேன், நீங்க ஏன் பின்னுக்கு இழுக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்ல என்ன கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, வெளிநாட இந்தியா கூட கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற இது வேற அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு இவர் இன்னொரு கவுண்டரும் கொடுக்கிறாரு. இமாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கோங்க, அதோட கேபிட்டல் 2. சம்மர்ல பாத்தீங்கன்னா ஷிம்லா கேபிட்டலா இருக்கு, விண்டர்ல பாத்தீங்கன்னா தர்மசால் கேபிட்டலா இருக்கு. இந்தியாக்குள்ளே இந்த மாதிரி 2 கேபிட்டல் இருக்கும்போது ஆந்திராக்குள்ள 3 கேபிட்டல் ஏன் இருக்க கூடாது, நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இந்த அமராவதி பிளானுக்கு ஒரு ஃபண்ட் செலவு பண்ணாங்க பாத்தீங்களா, அது இங்க வந்து வெறும் இந்தியா மட்டும் செலவு பண்ணல, உலக நாடுகள் சில நாடுகளும் வந்து நம்ம இந்தியா ஆந்திரா மேல அந்த அமராவதி கேபிட்டல் அந்த திட்டத்தின் மேல அவங்க ஃபண்ட் போட்டாங்க, அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காகவும் சில ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இவர் சொல்லியிருக்காரு, இதுல இந்த இவர் பண்ண இந்த ஃபெயிலியர் பிளான்ல மட்டுமே 6,67,700 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஈகோ தான். என்னதான் அவர் ஈகோ இல்ல அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட இது சொன்னாலும் இவர் வந்து அமராவதியை ஏன் கேபிட்டலா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு சில காரணம் சொல்றாரு. அமராவதி பக்கத்துல கிருஷ்ணா ரிவர் இருக்கு. அப்போ ஒரு வெள்ளம் வருது, வெள்ளம் வந்தோன்னு அமராவதி ஃபுல்லாவே வந்து ஃப்ளட் ஆயிடுது. சிட்டியோட கேபிட்டல் ஃப்ளட் ஆகலாமா, இப்படி ஃப்ளட் ஆகிற இடத்துல கேபிட்டல் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அதனால தான் நான் அமராவதி பிளானை க்ளோஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுடைய தலைமையில ஒரு 5 பேர் சேர்ந்த குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த குழு மொத்தமா ஆராய்ச்சி பண்ணுது. ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமராவதி பிளான் கொண்டு வர போறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடம் வருஷத்துல 325 நாள் இருக்கா, அதுல 300 நாள் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் உருவாக்குனீங்க அப்படின்னா விவசாயத்தோட நிலை என்ன, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 1000 கோடி எல்லாம் செலவு பண்ண முடியாது, இதை நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு அப்படியே செப்பரேட் பண்ணி செலவு பண்ணலான்ற மாதிரி
ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்தாலும் இது கூட உண்மையான காரணம் என்னன்னா, அவர் ஆரம்பிச்ச திட்டத்தை நான் ஏன் பண்ணணும், இதையே இவர் இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. அவர் ஆரம்பிச்சதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ தான்ற மாதிரி பலராலையும் சொல்லப்பட்டுச்சு. சந்திரபாபு நாயுடு அமராவதியை ஏன் கேபிட்டல் ஆக்குறதுக்கு சூஸ் பண்ண அப்படின்றதுக்கு சில காரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய சிட்டி ஆக போது, இங்க உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசஸ்க்கு இருக்கக்கூடிய இடமும் இருக்கும், கவர்மெண்ட் ஆபீஸும் இந்த அமராவதி சிட்டிக்குள்ளேயே இருக்கும். அது போக நார்மலான பீப்புள் அந்த இடம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த அமராவதியை கேபிட்டல் ஆக்கிறதுக்கு, அந்த பீப்புள்ஸுக்கு கமர்ஷியலா சில கடைகள் வச்சு தருவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு தனியா ஸ்பேஸ் இருக்கும். அது போக இங்கிருந்து வெளியே போக வேண்டிய தேவையே இருக்காது, ஏதாவது ஒரு தேவைக்காக உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இங்க எல்லாமே இருக்கும். அதனால இதுக்கு தேவையான தண்ணி, இந்த ஒட்டுமொத்த சிட்டிக்கும் தேவையான தண்ணியை நம்ம கிருஷ்ணா ரிவர்ல இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அமராவதி தான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது போக இன்னொரு திட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை நாங்க எப்படி உருவாக்க போறோம் அப்படின்னா, சூரிய சக்தி வழியா எடுக்க போறோம், இன்னொன்னு காற்றாலை வழியா எடுக்க போறோம், இன்னொன்னு நீர்மின் நிலையம் வழியா எடுக்க போறோம். இந்த மாதிரி இயற்கையாவே நாங்க மின்சாரத்தை யூஸ் பண்ணிக்க போறோம். இது இந்தியாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிட்டி இயற்கையா மின்சாரம் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது அமராவதி தான் ஃபர்ஸ்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த அமராவதி சிட்டிக்குள்ளே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை சார்ஜிங் பண்றதுக்கான சில பாயிண்ட்ஸும் அங்கே இருக்க போகுது. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது போக இந்த ஏஐ இவ்வளோ நல்லா டெவலப் ஆயிட்டு போகுது பாத்தீங்களா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக ஒரு செக்டாரே இந்த அமராவதி கேபிட்டலுக்குள்ள இருக்க போகுது. இவ்வளோ திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி அமராவதி கேபிட்டல், அமராவதி சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை தான் அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு பெரிய லேண்ட் தேவைப்படும். அப்படி தேவைப்படுதுன்னு போது கண்டிப்பா விவசாயிகளோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் கிட்ட தான் அவங்களோட நிலத்தை கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 20 விவசாய கிராமங்கள் அவங்களுடைய 28 ஏக்கருக்கு மேல நிலங்களை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிங்க, அதுக்காக எங்களுடைய வேலை வாய்ப்புகளும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டி வருது அப்படின்னா கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல சொல்றாரு. இதனாலேயே நிறைய ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் ஆறாங்க. சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, விவசாய நிலங்களை கொடுக்க முடியாது அப்படின்னு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மெஜாரிட்டி இவங்கிட்ட லேண்டை வந்து டொனேட் பண்ணிடுறாங்க. இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 28,000 ஏக்கர் விவசாய நிலத்தை அழிச்சுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி கேட்கிறார்ல, இது ஒரு கேபிட்டல் ஒரே இடம் தான். ஆனா இவர் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் அழியும். அதை யோசிக்காம இவர் பண்ண ப்ராஜெக்ட் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்தாக ஏகப்பட்ட முட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப சந்திரபாபு நாயுடு ஆட்சி மாறி இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வராருல, அப்போ இந்த ப்ராஜெக்டை கைவிட்ட பிறகு இப்பதான் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த விவசாய நிலங்கள்ல பில்டிங் பாதியா கட்டிட்டாங்க, அரைகுறையா கட்டின பில்டிங் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல இவங்களால விவசாயம் பண்ண முடியாது. இந்த கவர்மெண்டே இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும், நமக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வந்திருக்கும், அதன் மூலியமா பொருளாதாரத்தை கொஞ்சமாவது மேம்படுத்திருக்கலாம். இந்த மாதிரி பாதியில போட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிட்டதால சுத்தமா விவசாயிகள் அடித்தட்டுக்கு போய் பல நாட்களா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்த்து. ப்ராஜெக்ட் தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத எவ்வளவுதான் சொன்னாலும் இவருக்கு காது கொடுத்து வாங்கதா இல்ல. 24,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இவரோட இந்த ஆக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது பொதுவாகவே இந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது அங்க மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயுமே நடந்திருக்கு. இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நலத்திட்டங்களை கொண்டு வருவாங்க. அவங்க ஆட்சி மாதிரி டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது அவங்க கொண்டு வந்ததை நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோனால அந்த பிளானை அப்படியே கைவிட்டுருவாங்க. இதே மாதிரிதான் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது பிளான்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அதை ஏடிஎம்கே வந்தா அப்படியே விட்டுருவாங்க. இந்த ஈகோ கிளாஸ் அரசியலை பொறுத்த அளவுக்கு காலகாலமா நடந்துட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்படுறது யாரு? பொதுமக்கள் மட்டும்தான். இதுல நஷ்டமாகிற பணம் யாருது? பொதுமக்களோடது மட்டும்தான். ஸோ இப்போ இந்த அமராவதி பிளானை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. இப்போ மோடி அவர்களே நேரடியா வந்து அடிகள் நாட்டியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளானை 49,040 கோடி செலவுல சிங்கப்பூரோட ஹெல்ப்போட இந்த அமராவதின்ற கேபிட்டல் சிட்டியை பயங்கரமா அதுவும் 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்தியாவுக்கே இந்த அமராவதி கேபிட்டல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். இந்த சிட்டி பெஸ்ட் சிட்டியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க அடிகள் நாட்டின மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஸ்மார்ட்டஸ்ட் சிட்டியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி இன்னும் என்னெல்லாம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கண்டிப்பா இது வந்து ஒரு போர் நடக்கும், பட் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான்.
இந்தியாவோட இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காச்சு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.